Hello students, now we are going to see 10th Maths Relations and Functions Part 14. Last video என்ன பார்த்தோம் அப்படின்னா F composite G is equal to G composite F அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணி unknown வேரியபிளை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி F composite G and G composite F அதில் வந்து F வந்து என்ன ஃபங்க்ஷன் ஒன் ஃபங்க்ஷனா ஆன்2 ஃபங்க்ஷனா G என்ன ஃபங்க்ஷனு அதுக்கப்புறம் F காம்போசிட் G அல்லது G காம்போசிட் F அது வந்து என்ன ஃபங்க்ஷன் அது ஒன்னா ஆன்2வா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தோம். Now I am going to explain exercise 1.5 7th sum. If F from R to R na real numbers to real numbers and G from R to R இதுவும் real numbers to real numbers are defined by f of x is equal to x to the power 5 and g of x is equal to x to the power 4, then check if f comma g are 1 1 and f composite g is 1 1. அது என்ன கொடுத்திருக்குன்னா function f from r to r real numbers to real numbers, g from r to r அது வந்து real numbers to real numbers, f of x ஒரு function கொடுத்திருக்கு, g of x is equal to ஒரு function கொடுத்திருக்குது. இதுல வந்து f வந்து 1 1 ஃபங்க்ஷனா அடுத்தது g வந்து 1 1 ஃபங்க்ஷனா f காம்போசிட் g வந்து 1 1 ஃபங்க்ஷனா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், செக் பண்ணணும் whether it is 1 1 or not. சொல்யூஷன் என்ன அப்படின்னா f of x is equal to x to the power 5. ஸோ ரியல் நம்பர்ஸ் அப்படின்னா அதுல வந்து என்னன்னா பாசிட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும், ஜீரோவும் இருக்கும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸுக்கு வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 to the power 5 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 தான். 1 வந்து எந்த பவர் அப்படின்னாலுமே அது வந்து இந்த 1 தான் வரும். அடுத்தது எஃப் ஆஃப் -1 to the power 5, அதாவது ஆட் நம்பர் ஆஃப் பவர் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் நெகட்டிவா இருக்கும், ஈவன் நம்பர் ஆஃப் பவர் இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவா இருக்கும். இங்க வந்து 5ங்கிறது ஆட் நம்பர் ஆஃப் பவர். ஸோ -1 5 டைம்ஸ் வந்து நம்ம போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா அது வந்து என்னது ஆட் நம்பர் ஆஃப் பவர்ஸுக்கு வந்து -1 வந்து கிடைக்குது. எஃப் ஆஃப் 0 to the power 5 அது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் ஆஃப் 1 வந்து 1, எஃப் ஆஃப் -1 வந்து -1, எஃப் ஆஃப் 0 வந்து 0. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ். ஸோ ஒன்று நம்ம இன்புட் ஒன்று கொடுத்தோம் அப்படின்னா அது ரிசல்ட் வந்து வேற வேற வருது. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஹாவ் டிஃப்ரெண்ட் இமேஜஸ், அதாவது ஒரு எலமெண்ட்டுக்குமே வந்து ஒரு இமேஜ் வந்து செகண்ட் செட்டில் இருக்கு. ஸோ இது வந்து என்னது எஃப் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து g of x is equal to x to the power 4. ஸோ இதை வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பரு அது 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1 to the power 4 வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது g of -1 அது வந்து -1 to the power 4. ஸோ 4 டைம்ஸ் வந்து -1 எழுதணும் அப்படின்னா -1 into -1 into -1 into -1 ஈவன் நம்பர் ஆஃப் பவர் அப்படி வரும்போது நெகட்டிவ் பவர்ஸ் வந்து அது வந்து என்னது நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பராக தான் வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது g of 0 கண்டுபிடிக்கிறோம். g of 0 கண்டுபிடிக்கும் போது 0 to the power 4 வந்து 0 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே என்னன்னா g of 1 equal to g of -1 equal to 1, அதாவது 1 நம்ம கொடுத்தோம்னாலும் g of 1 that is equal to 1 தான் வருது, g of -1 அப்படின்னாலும் நமக்கு வந்து 1 தான் கிடைக்குது. ஸோ g of 1 equal to g of -1 that is equal to 1. ஆனா 1 வந்து நாட் ஈக்குவல் டு -1. ஸோ 1 -1 அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஆனால் நமக்கு வந்து கிடைக்கிற இமேஜ் வந்து என்னன்னா சேம் இமேஜா கிடைக்குது. g of 1னாலும் 1, g of -1னாலும் 1. g of 1 is equal to g of -1 equal to 1. ஆனால் 1 and -1 வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு வந்து சேம் இமேஜ் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே வந்து என்னன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் ஹாவ் சேம் இமேஜஸ், அதாவது g of 1க்கும் 1 தான் கிடைக்குது, g of -1க்கும் 1 தான் கிடைக்குது. பட் 1 வந்து நாட் ஈக்குவல் டு -1. ஸோ டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் 1 and -1 ஹாவ் சேம் இமேஜஸ் 1 1. ஸோ தட் ஃபங்க்ஷன் வந்து இஸ் நாட் 1 1. அடுத்தது எஃப் காம்போசிட் g கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப் காம்போசிட் g of x, f of g of x, f of x to the power 4.
பட் எஃபோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்றது வந்து என்னன்னா எக்ஸ் டு த பவர் 5. ஸோ எக்ஸ் டு த பவர் 4 டு த பவர் 5. ஸோ இந்த வந்து பவர் ஓவர் பவர் இதை வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பவர்ஸையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் டு த பவர் 4 இன்ட்டு 5, 4 5s are 20. ஸோ எக்ஸ் டு த பவர் 20. ஸோ இந்த இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம்னா எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டு த பவர் 20. இதில் வந்து நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி தான் இது எக்ஸுக்கு வந்து 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், -1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ எஃப் காம்போசிட் ஜி ஆஃப் 1 என்ன அப்படின்னா x to the power 20, so 1 to the power 20, 1 to the power 20 that is equal to 1. F composite g of x is equal to -1, so F composite g of -1 -1 to the power 20. So negative numberக்கு even number of powers அப்படின்னா positive தான் வரும். -1 வந்து 20 times எழுதி multiply பண்றோம், அது வந்து என்னது இது even number of powers that is equal to that positive number. அடுத்தது f composite g of 0, 0 to the power 20 வந்து 0 தான். ஸோ இங்கே f composite g of 1ன்னு போட்டாலும் நமக்கு ரிசல்ட் 1ன்னு கிடைக்குது, f composite g of -1 அப்படின்னு போட்டாலும் 1ன்னு நமக்கு கிடைக்குது. பட் 1 வந்து நாட் ஈக்குவல் டு -1. ஸோ டிஃபரெண்ட் எலமெண்ட்ஸுக்கு வந்து எப்படி கிடைக்குதுன்னா சேம் இமேஜஸாக கிடைக்குது. So f composite g of 1 that is equal to f composite g of -1 that is equal to 1. But 1 வந்து not equal to -1. So different elements 1 and -1 have same images. என்னது 1 கிடைக்குது. So therefore f composite g வந்து is not 1 1. அதாவது f வந்து 1 1, g வந்து not 1 1, f composite g is not 1 1. Now I am going to explain 8th sum. Consider the functions f of x, g of x, h of x as given below. Show that f composite g of h that is equal to f composite g composite h in each case. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 functions கொடுத்திருக்காங்க, f of x, g of x, h of x. அதுக்கப்புறம் நம்ம என்ன வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா f composite g composite h that is equal to f composite g composite h. இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா f composite g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும், அப்புறம் அதோட வந்து காம்போசிட் h. ஆனால் ரைட் சைடு வந்து g காம்போசிட் h வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து f காம்போசிட் g காம்போசிட் h. இதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் f of x வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x -1, g of x வந்து 3x + 1 and h of x is equal to x square. Solution வந்து f of x is equal to x -1, g of x is equal to 3x + 1, h of x is equal to x square. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து f காம்போசிட் g காம்போசிட் h. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த பிராக்கெட்ல உள்ளதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். f காம்போசிட் g தட் இஸ் ஈக்குவல் டு f ஆஃப் g ஆஃப் x. பட் g ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து இங்கே என்னன்னா 3x + 1. ஸோ g ஆஃப் எக்ஸுங்கிற பிளேஸில் வந்து 3x + 1 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் f ஆஃப் x வந்து x -1. ஸோ எக்ஸுங்கிற பிளேஸில் வந்து 3x + 1 போட்டுக்கணும், 3x + 1. அடுத்தது -1 as it is. இங்கே வந்து 1 +1 இருக்கு, 1 -1 இருக்கு. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் வந்து 3x அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது என்னன்னா f காம்போசிட் g காம்போசிட் h. அது என்னன்னா f காம்போசிட் g ஆஃப் h ஆஃப் x. அந்த h ஆஃப் x வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்குது அப்படின்னா x ஸ்கொயர். ஸோ f காம்போசிட் g ஆஃப் x ஸ்கொயரில் என்ன பண்ணணும்னா அப்படின்னா f காம்போசிட் g வந்து 3x. அந்த எக்ஸுன்ற பிளேஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் x ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஸோ நம்ம என்னன்னா f காம்போசிட் g h ஆஃப் x வந்து x ஸ்கொயரு. ஸோ 3x அந்த எக்ஸுன்ற இடத்துல x ஸ்கொயர்னு போட்டோம்னா 3x ஸ்கொயர், அது வந்து ஈக்குவேஷன் 1. அடுத்தது வந்து ரைட் ஹேண்ட் சைடு பார்க்குறோம். ரைட் ஹேண்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா f காம்போசிட் g காம்போசிட் h. இதில் வந்து ஃபர்ஸ்ட் g காம்போசிட் h கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் f காம்போசிட் g காம்போசிட் h வந்து கண்டுபிடிக்கணும். g காம்போசிட் h, g ஆஃப் h ஆஃப் x, h ஆஃப் x வந்து x ஸ்கொயர். ஸோ g ஆஃப் xல xன்ற பிளேஸ்லாம் வந்து x ஸ்கொயர் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 3x ஸ்கொயர் + 1. அடுத்தது f காம்போசிட் g காம்போசிட் h.
So f of g composite h of x. So g composite h of x என்னது 3x square plus 1. So f of x ல x என்ற பிளேஸ்ல எல்லாமே வந்து 3x square plus 1 போட்டுட்டு remaining you write as it is. இதுல வந்து என்ன அப்படின்னா 3x square plus 1 and minus 1. So இதுல வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1ஐயும் மைனஸ் 1ஐயும் கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணிட்டா நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது வந்து 3x ஸ்கொயர். அதை வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ நவ் ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. ஸோ therefore லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து that is equal to ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து என்ன அப்படின்னா f composite g composite h that is equal to f composite g composite h. Hence it is verified. Second subdivision வந்து f of x is equal to x square, g of x is equal to 2x and h of x is equal to x plus 4. The second subdivision வந்து similar to first sum. So இதை வந்து நீங்க homework செஞ்சுக்கோங்க. அடுத்தது third subdivision f of x is equal to x minus 4, g of x is equal to x square and h of x is equal to 3x minus 5. இந்த சம்மு வந்து similar to first sum. First, second, third இந்த மூணுமே வந்து இந்த f composite g composite h and f composite g composite h அது வந்து similar sum. ஃபர்ஸ்ட் சம் வந்து எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் செகண்ட் சம்மையும் தேர்ட் சம்மையும் பண்ணணும். ஸோ செகண்ட் சம்மையும் தேர்ட் சம்மையும் வந்து ஹோம்ஒர்க்காக செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் நைன்த் சம். லெட் f is equal to set of all ordered pairs -1, 3, 0, -1, 2, -9. இது வந்து f. இந்த 3 ordered pairs வந்து f ன்னு கொடுத்துருக்காங்க. be a linear function from z to z, z into z, z வந்து integers to integers. Find f of x. f function வந்து set of 3 ordered pairs கொடுத்திருக்காங்க. இது வந்து linear function from z to z, integers to integers. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா f of x வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்தது சொல்யூஷன். சொல்யூஷன் என்னன்னா f கொடுத்திருக்கிறது வந்து given f is equal to set of all ordered pairs -1, 3, 0, -1, 2, -9. So f வந்து லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட் f of x is equal to ax plus b. இது வந்து x to the power 1 degree is the equation of all linear functions. So இந்த இது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ என்னது f of x ax plus b. So x to the power 1 இதான் வந்து linear function is the equation of all linear functions. கொடுத்திருக்கிற ஆர்டர் பர்ஸ் வச்சு என்ன பண்ணுவோம்னா f of -1 அப்படின்னா நமக்கு வந்து 3 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். f of 0 அப்படின்னா வந்து -1 ரிசல்ட் கிடைக்கும். f of 2 அப்படின்னா -9 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். கிவன் லீனியர் ஃபங்க்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் என்னன்னா f of x is equal to ax plus b. ஸோ -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்குது 3ன்னு கிடைக்குது. ஸோ f of -1 that is equal to a into xக்கு பதிலாக -1 plus b. a into -1 minus a plus b. அந்த f of -1 வந்து equal to 3. ஸோ இது வந்து 3. இது வந்து என்ன பண்றோம்னா நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது f of 0 a into xக்கு பதிலாக 0 போறோம் plus b. ஸோ a into 0 0 தான். அடுத்தது b. அந்த f of 0ங்கிறது வந்து -1. ஸோ b is equal to -1. So substituting b is equal to -1 in equation 2 we get the equation என்னன்னா -a plus b that is equal to 3. இப்போ bங்கிற வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா -1 அப்படின்னு -1 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ b is equal to -1 இதை சப்ஸ்டியூட் பண்றோம். -a -1 that is equal to 3. இந்த 1 வந்து ரைட் சைடு எடுத்துட்டு போனோம்னா இங்க நெகட்டிவ்னு இருக்கிறது இங்க போனா பாசிட்டிவ் ஆயிரும். ஸோ -a that is equal to 3 plus 1. -a அப்படின்றது வந்து என்னன்னா 3 plus 1 வந்து 4. ஸோ -a 4 அப்படின்னா a is equal to -4. So the linear function is f of x is equal to ax plus b. ஆனா a வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு -4, b is equal to -1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா a யோட வேல்யூ -4. ஸோ -4x. b யோட வேல்யூ -1. ஸோ f of x is equal to -4x -1 அப்படின்றதான் வந்து இந்த லீனியர் ஃபங்க்ஷன்.
Next, I am going to explain the 10th sum. In electrical circuit theory, a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by C of A T1 plus B T2, that is equal to A C of T1 plus B C of T2, where A, B are constants. Show that the circuit C of t that is equal to 3t is linear. என்ன கொடுத்திருக்குன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி, அந்த சர்க்யூட் வந்து என்னன்னா C of t. இந்த C of tங்கிறது வந்து ஒரு லீனியர் சர்க்யூட். இந்த லீனியர் சர்க்யூட் வந்து சாட்டிஸ்ஃபை த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். அந்த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல்ன்றது வந்து இதுதான், C into A T1 plus B T2 that is equal to A C of T1 plus B C of T2. இப்போ இந்த பிரின்சிபலை வந்து அந்த லீனியர் ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா வேற என்ன கொடுத்துருக்குன்னா ஏபி அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா C of t that is equal to 3t அப்படிங்கிறது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணோம். Solution, given C of t that is equal to 3t, to prove that the function is linear, இதை வந்து லீனியர்னு வந்து ப்ரூவ் பண்ணணும். அடுத்தது C of AT1. C of AT1 வந்து இங்க என்னன்னா C of t வந்து 3tன்னு கொடுத்துருக்கு. ஸோ 3 into இந்த டேர்ம் வரும். ஸோ 3 into AT1. அதே மாதிரி C of BT2. அதே மாதிரி இந்த tங்கிற இடத்துல வந்து இருக்கிறதுனால இந்த 3tன்னு வரும். ஸோ 3 into இந்த டேர்ம். ஸோ 3b into T2. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா C of AT1 plus BT2. அப்போ இது என்ன ஆகும்னா C of t, tங்கிற பிளேஸ்ல இது இருக்குது, 3 times அந்த t வருது. அப்போ 3 times AT1 plus BT2. ஸோ இதை வந்து பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணோம்னா 3 into AT1, 3 into AT1 plus 3 into BT2, 3 into BT2. இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஏயை வந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ரிமைனிங் வந்து 3T1. அதே மாதிரி இங்கே பியை வந்து பிராக்கெட்டுக்கு வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் வந்து 3T2. ஸோ இது வந்து ஏ, அது வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா 3t வந்து C of t, அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே எப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3T1 இருக்கா, ஸோ C of T1. அதே மாதிரி இங்கே 3T2 இருக்கா, C of T2. ஸோ A into 3T1 plus B into 3T2 வந்து என்ன ஆகுதுன்னா A into C of T1 plus B into C of T2. ஸோ இது வந்து கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு அப்படின்னா இந்த ஹென்ஸ் C of t that is equal to 3t வந்து இஸ் a linear function. ஸோ இந்த C of t அது வந்து that is equal to 3t அப்படின்னு எடுத்திருக்கிறோம். அது லீனியர் ஃபங்க்ஷன் வந்து ப்ரூவ் பண்ணணும். அதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ இந்த C of t equal to 3tங்கிறது வந்து சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. ஸோ இந்த கிவன் ஃபங்க்ஷன் C of t is equal to 3tங்கிறது வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனுமே செப்பரேட்டாக வந்து 1 இல்லையா, அதோட காம்போசிட் ஃபங்க்ஷன் வந்து 1 இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அடுத்தது F காம்போசிட் G காம்போசிட் H that is equal to F காம்போசிட் G காம்போசிட் H. அதை வந்து கொடுத்துருந்தா அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது, அது வந்து ஈக்குவலா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.